ஜனங்களுக்குள்ளே ஒரு துணிகரம் உண்டாகும். பாவத்தினுடைய கட்டுகளை ஆளுகை செய்கிறபடியால் துணிகரமாய் செய்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, ஆனா புத்தி எங்கேயோ உலாவும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, ஆனா கை செல்போனை என்ன செய்யும்? நோண்டும். வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸை பார்க்கும், வாட்ஸ்அப்பை பார்க்கும், இன்ஸ்டாகிராமை பார்க்கும். அது மாத்திரமல்ல, தேவையற்ற காரியங்களை உணரும். எவ்வளவு சொன்னாலும் இறுதி என்ன செய்யாது? மாற்றத்துக்குள்ள வராது. இன்னும் ஒருவர் ஒரு இடத்துக்குள்ளே நடந்த ஒரு காரியத்தை காண்பிக்கிற சிசில பார்க்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து ஆபாச படங்களை தன் கைகளினால் நகர்த்தி கொண்டிருக்கிறதை காண்பித்தார்கள். இந்த துணிகரம் எங்கிருந்து உண்டானது என்றால் எழுப்புதல் வராதபடியால். ஆனால் எழுப்புதல் வருகிற போது என்ன காரியம் நடக்குது? கர்த்தருடைய துணிகர பாவ கட்டுகளிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி தேவ பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தரை கொண்டு வருகிறார். ஆமென். எழுப்புதல் வருகிற போது நடக்கிற முதல் காரியம் பாவ கட்டுகள் உடைக்கப்பட்டு தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. இரண்டாவது காரியமாக சபை விசுவாசிகளும் பாவிகளும் பாவ உணர்வடைந்து கதறி அழுது மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். எழுப்புதல் வரும்போது இரண்டாவது என்ன உண்டாகும்னா மனம் திரும்புதல். ஆமென். அந்த மனம் திரும்புதல் எங்கிருந்து உண்டாகும்னா கண்ணீரில் இருந்து உண்டாகும். நான் நமக்காக அழுகிறோம், என் பாட சொல்றேன், என் பிரச்சனையை சொல்றேன், என் பாடி என் பிரச்சனை இவ்வளவா இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா எழுப்புதல் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்க இருதயத்தை லேசாக மாற்றுவார், இலகுவாக மாற்றுவார். உங்க இருதயத்தை கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுப்பார். உங்கள் இருதயம் இலகுவாக மாறும். சில பேர் மனம் வருந்தி கண்ணீர் வடிப்பான். ஐயோ நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இது தப்பு, இது நான் உணர்றேன்பா. ஆனா தொடர்ந்து எதுக்குள்ளே இருப்பான்? அதே பாவத்துக்குள்ள இருப்பான். மனம் வருந்துதலை கர்த்தர் கேட்கவில்லை, மனம் திரும்புதலை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது. எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் மனம் மாறுதலை கண்டடையாமல் போனான். அப்போ ஒரு குற்ற மனசாட்சி வரும்போது நம்ம என்ன நாடுவோம்? நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், நம்ம அழுவோம். அது மனம் வருந்துதல். மனம் திரும்புதல் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நான் போயிட்டு இருந்த பாதையை விட்டுட்டு இப்ப வேறொரு பாதைக்குள்ள போறேன். இனி அந்த பாதை என்னுடையதல்ல, இனி நான் போகிற தேவனோடு இருக்கிற பாதை தான் புதிது என்பதாக கர்த்தரை பின்பற்றுவோம். அதுதான் மனம் திரும்புதல். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை மனம் வருந்துதலா, மனம் திரும்புதலா? மனம் வருந்துமே சொல்லிட்டே இருப்பாரு. எப்படியாவது ஜெபிக்கணுங்க, எப்படியாவது ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை எப்படியாவது எனக்கு கொண்டு வந்துருன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை அவனுக்கு தருணம் கொடுக்காம போயிடலாம். மனம் வருந்துவதை விட மனம் திரும்புதல் அவசியம். எழுப்புதல் வரும்போது உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். அல்லேலூயா. மூன்றாவது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற உலகத்தினுடைய ஆசை அதனுடைய வல்லமை அழிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதெல்லாம் கவனிங்க. நமக்குள்ள உலகத்தினுடைய வல்லமை என்ன பண்ணுகிறது? செயல்படுது. இந்த உலகத்தின் வல்லமை உள்ள உட்கார்ந்து ஏதோ வகையில நம்ம எதுக்கு நேரம் நடத்துது? எதுக்கு நேரம் நடத்துது? பாவத்துக்கு நேரம், உலகத்துக்கு நேரம் நடத்துது. இந்த உலகத்தின் வல்லமை நம்மை திரும்ப பாவத்துல விழப்படுது. ஆனா இந்த எழுப்புதல் வரும்போது உனக்குள்ள நடக்கிற காரியம் என்னவென்றால் இப்போது உலகத்தின் வல்லமை வெளியே போய் தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே வருகிறபடியால் நீ பழைய மனிதனாக அல்ல, புதிய மனிதனாக மாறி போகிறாய். ஆண்டவர் உனக்குள்ள தம்முடைய மகிமையை ஊற்றப்படுகிறார். இதனுடைய உதாரணமா நான் காண்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த பேதுரு எல்லாவற்றையும் முந்திக் கொள்கிறவர். இயேசு எந்த விஷயத்தை சொன்னாலும் முதல்ல யாருடைய வார்த்தை முதல்ல இருப்பாங்க? பேதுருடைய வார்த்தை. ஆண்டவர் கடல் மேல நடந்தா நம்மால என்ன கேட்பாரு? ஆண்டவரே நீரே, ஆனால் நானும் என்ன பண்றேன்? ஆண்டவர் என்ன பண்ணாலும் அதுல போட்டி போட்டு நிக்கிற ஆள்தான் நம்ம பேதுரு. ஆமென். பேதுருவை முந்திக் கொள்கிறவன் என்று என்ன செய்தார்கள்? அழைத்தார். எல்லாவற்றையும் முந்திக் கொள்கிறவர். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பேதுரு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமார் பாவிகளுடைய கையில என்ன செய்ய போறாரு? ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னா ஒண்ணு நம்ம முந்திக் கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே இவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் உடனே சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ மனிதருக்கு ஏற்றவளை என்ன பண்ணுகிற? நம்மளுக்குள்ள டபுள் ரோடு இருக்கு. யாருக்குள்ள? அதுக்கு முன்னாடிதான் ஒரு பாராட்டு வாங்குறாரு. என்னன்னு சொல்லி அன்று கேட்கிறார், ஜனங்கள் தன்னை என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட உடனே சிலர் சொன்னார்கள், சிலர் உங்களை யோவான் என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியான்னு சொல்றாங்க. அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு, அவன் சொல்றதா நீ என்ன சொல்ற?
அப்படின்ன உடனே நம்பா டக்குன்னு சொல்றாரு, என் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீ கிறிஸ்து சொல்லி அறிக்கையிடுறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேதுருவே மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன செய்யாதீங்க வெளிப்படுத்தவில்லை, உன்னதத்தில் இருக்கிற தேவனே அதை உனக்கு வெளிப்படுத்தினார். நம்மளுக்கு என்ன ஆயிப்போச்சு, சந்தோஷம். எல்லாரும் எப்படி பார்க்கிறாரு, எல்லாரும் ஒரு பார்வை பார்க்கிற பத்தி ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இதை சொல்லி முடிச்ச அடுத்த ஆண்டு சொன்ன உடனே நம்ம பார்ப்ப ஆண்டு என்ன சொல்றாரு, அப்பாலே இப்போ நம்ம வாழ்க்கையில ரெண்டு வல்லமை என்ன பண்ணுது, உலகத்துடைய வல்லமையும் செயல்படுது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னா 50-50%. ஒரு பக்கம் எந்த வல்லமை செயல்படுது, உலகத்துடைய வல்லமை, இன்னொரு பக்கம் யாருடைய வல்லமை செயல்படுது. ஆனா எழுப்புதல் நமக்குள்ள வரும்போது என்ன பண்றாரு ஆண்டவர், இந்த உலகத்துடைய வல்லமையை வெளியே அனுப்பிவிட்டு உன்னதத்தின் வல்லமையால் நம்மை தரிப்பிக்கும்படி செய்கிறார். ஆமென். இப்ப இந்த இப்படி எல்லாம் பேசின ஆளை பார்த்து கத்த சொல்றாரு, பேதுருவே சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை நீ என்ன செய்வ மறுதலிப்பவன. நம்பால என்ன சொல்றாப்ல, ஆண்டவரே நான் செத்தால் என்ன பண்ணுவேன். வாயில ஊற்றுறதுல பேதுரு மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது. ஊற்றுல ஆண்டவருக்கே ஒரு மாதிரி. உடனே என்ன சொல்ற, இல்லப்பா சேவல் கூறுக்கு முன்னாடி 3 முறை என்ன மறுதலிப்ப, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி கொடுத்து இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். இப்பொழுது அந்த பிளாத்துடைய அரண்மனையில எல்லா போஸ்டரும் ஓடிட்டாங்க. ஆனா இப்ப பிளாத்துடைய அரண்மனையில இந்த பேதுருவுக்கு இயேசுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசை. அதனால பிளாத்துடைய அரண்மனையில வந்து எல்லாரும் குளிர்காயும் போது நம்பால வந்து என்ன பண்ணிட்டாப்ல, குளிர்காயும் போது அங்கே இருந்து ஒரு பெண், வேலைக்கார பெண் வேகமாய் ஓடி வந்து சொன்னால், இவனை நான் யாரோட பார்த்திருக்கிறேன், இவனும் கல்லேயருடைய ஒருவனாக இருக்கிறான். எப்பா நீ குளிர்காய இடத்துக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, உன் மேல இருக்கிற தேவனுடைய அடையாளத்தை மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான் இவனும் அவர்களோடு இருந்தவன் தானே. ஏன்னா நாட்களிலே சொல்கிறார்கள், இயேசுவோட ஏன் இயேசுவை அந்த பரிசேயரால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்றாங்க. இயேசுவோட அந்த சீசர்கள் அத்தனை பேரும் யாரை போலவே இருந்தாங்களா. அவங்க பேச்சு, அவங்க நடவட பாவனை, அவங்க முகரூபம் எல்லாம் இயேசுவை போலவே இருந்துச்சான். 3 வருஷம் இயேசுவோடு நடந்துடைய முகரூபம் இயேசுவை போல மாறுமானால் 10 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக தேவனுக்குள் இருக்கிறாயே, ஆண்டவர் உன்னுடைய முகரூபத்தை, உன்னுடைய தேவனோடு இருக்கிற காரியங்களை கர்த்தர் தம்முடைய சாயலால் மாற பண்ணுவாராக. ஆமென். சொன்னா நீ அவனோடு கூட இருந்தவனாலே பேதுரு சொன்னாரு, அவனை எனக்கு தெரியும் தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். சேவல் 3 முறை குவிச்சு உன்ன பேதுரு மனம் கசந்து வெளியே அழுகிறார். இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வருகிற போது எல்லா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் கூடி நிற்கிற போது ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் சொல்லி முடிக்கிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது இறங்கினது. அவர்கள் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஜனங்கள் எல்லோரும் இவர்கள் மதுபானம் குடித்திருக்கிறார்கள் என்று பேச தொடங்குகிற போது அவர்களுக்கு நடுவாக பேதுரு எழும்பி நின்று சத்தமாய் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அன்னைக்கு தனியா ஒரு இடத்துல ஒரு வேலைக்கார பெண் சொன்ன பொழுது உலகத்தினுடைய வல்லமைக்குள் இருந்த பேதுரு, ஒரு வேலைக்காரன் சொன்ன போது உலகத்தின் வல்லமைக்குள்ள இருந்த பேதுரு இப்போது தேவனுடைய வல்லமைக்குள்ள வந்த உடனே ஊரே கூடி நிற்கும் போது, 5000 பேர் கூடி நிற்கும் போது, ஏராள ஜனம் நிற்கும் போது அவனை பார்த்து தைரியமா சொல்றாரு, நீதான் இயேசுவை கொலை செய்தாய். இதுக்கு யார் சாட்சி? நாங்கள் சாட்சிகள். எழுப்புதல் வரும்போது உங்களுக்குள் இருக்கிற உலகத்தினுடைய ஆசை வல்லமைகள் அளிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 3. 4வது காரியமாக எழுப்புதல் வருகிற போது சபையில பரலோகத்திலிருந்து வீசும் பரிசுத்த ஆவியானுடைய காற்றும் வரங்களும் சபை பெற்றுக் கொள்ளும். ஆமென். எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்னா பரலோகத்திலிருந்து வருகிற காற்றும், அந்த வார்த்தை பயன்படுத்த நறுமணமோ சபையில உண்டாகுமா? கவனிக்கிறீங்களா? சபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்.
இப்ப சபை வரங்களை பெற்றுக்கொண்டா இந்த கட்டடம் எல்லாம் என்ன செய்ய போகுது? கவனிக்கிறீங்களா? இப்ப கவனிக்கிறீங்க இல்லையா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கட்டடங்கள் எதை பெற்றுக்கொள்ள போகிறது? வரங்களை. அப்படியா? நல்லாவே தெரியுது, தூக்கத்தில். இந்த கட்டடங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறதா? இந்த கட்டடத்துக்குள் உள்ளிருக்கிற நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நாங்க தான் வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட துவங்குவோம். ஆண்டவருடைய கைகளை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி செய்வார். பரலோகத்துடைய காற்று நம்மை நிரப்பும். நாம பழைய மனிதர்களாக அல்ல, புதிய மனிதர்களாக மாறும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பரலோகத்துடைய மகிமை, பரலோகத்துடைய வல்லமை நம்மை நிறைய பண்ணும். நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுத்தும். இதை குறித்து நான் பேசிட்டு இருக்கும் போது கோவைப்பட்டினத்துல கிணத்து கடவுள வேத சகோதரி மேர்சி என்கிற ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விசுவாசியா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மகளுக்குள்ள பரிசுத்தருடைய வல்லமை பெருக துவங்கின பொழுது இவங்க பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே டிரைவிங் சீட்ல இருக்கிற டிரைவர் பிசாசு பிடித்து ஆடுகிறார். எங்க? பஸ்ஸுக்குள்ள. அந்த பிசாசு பிடித்த மனிதர் சொல்றாரு, இந்த அம்மாவை பஸ் விட்டு கீழே என்ன பண்ண சொல்லுங்க. அம்மா சொல்லுது, ஏப்பா நான் ஊருக்கு போறேன், நான் எதுக்கு போய் இறங்கணும்னு கேட்டா, இல்ல இவங்களை இறக்க சொல்லுங்க, இவங்க என்னமோ அக்னிய மேல என்ன பண்றாங்க போடுறாங்க, இவளை பஸ் விட்டு இறங்க சொல்லுங்க. அல்லேலூயா. டிரைவருக்குள்ள என்ன உண்டாகுது? அசுத்த ஆவியிலிருந்து வெளியே புறப்பட துவங்குது. எழுப்புதலுடைய காலங்களிலே ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட துவங்கும் போது ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கட்ட வல்லமையாக பயன்படுத்துவார். பிசாசே நம்மை பிடிக்கும் போது, ஓ பரிசுத்த ஆவியானவரை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை ஏன் ஆவியானவர் பயன்படுத்த மாட்டார்? உங்களுக்குள்ள ஒரு புதிய பலம் உண்டாகும், புதிய அக்கினி உண்டாகும், ஆவிக்குரிய வரங்கள் பேச துவங்குவீங்க. அந்நிய பாஷையுடைய வரங்களுக்குள்ளே உண்டாகும், விசுவாச வரங்களுக்குள்ள கிரியை செய்யும். யோசித்து பாருங்க, ஆராதனை முடிஞ்சு உங்க தெருவுக்குள்ள உள்ள நுழையும் போது எவன் வீட்டுக்குள்ள அசுத்தாவி இருக்குதோ அதெல்லாம் வெளியே வந்து தெருக்குள்ள ஆட ஆரம்பிச்சுன்னா நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். நம்ம எல்லாம் சர்ச்சில் ஒரு அசுத்தாவை துரத்த ஆரம்பிச்சாவே கதவு கிட்ட என்ன பண்ணாத நிக்காத, பிள்ளைய பிடிச்சு வெளியே எடுத்துட்டு போயிருவோம், அங்க பக்கம் தனியா வச்சிருவோம். ஏன்னா போற ஆவி போகும்போது ஒரு காட்டு என்ன பண்ணிட்டு போயிரும், காட்டிட்டு போயிடும். அதனால எல்லாம் ஒதுங்கி நின்று ஓடுறத பார்த்துக்கிற முன்னாடி காலங்கள்ல. ஆனா எழுப்புதல் வருகிற போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரங்களை கற்றுக் கொடுப்பார். உங்கள் கரங்களுக்குள்ளே சுகம் அளிக்கிற வரம் உண்டாகும், உங்களுடைய நாவிலே தீர்க்கதரிசன வரம் உண்டாகும். இதெல்லாம் எனக்கு சபை பேசுகிறது இல்ல, ஆனா நான் பேசுகிறேன். எழுப்புதலுடைய காலங்களில் இது நடக்கும். ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். நான் கர்த்தர் கொடுக்கிறது கண்டமணிக்கு நம்ம விடாது. அவர் ஒழுங்கும் கிரமனுடைய ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன பையல கையில துப்பாக்கி கொடுத்து கண்டவனை எல்லாத்தையும் சொல்லிட்டே கிடப்பான். ஆனா தேர்ந்தவன்கிட்ட கொடுங்க, அவன் கடைசி வரைக்கும் துப்பாக்கி கையில வச்சிருப்பான், ஆனா குண்டை பயன்படுத்த மாட்டான். ஆமென். ஆவியானவர் உனக்கு வரங்களையும் கொடுப்பாரு, அதை எப்படி கையாளுங்கிற உணர்வையும் கற்றுக் கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றவர். ஆவியானவர் உனக்குள்ள வந்தான்னா ஒரு கண்ட்ரோல் ஸ்பிரிட் உனக்குள்ள இருக்கு. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். சும்மா கண்டபடி உனக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. இப்ப எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 4 காரியம். 5வது காரியமாக ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிறைந்து பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பார்கள். சபையானது உலகத்தின் கரைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படும். நீங்க கவனிச்சீங்கன்னா எழுப்புதல் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குங்கிற வார்த்தையை பேசும்போது திரும்பமாக இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் என்கிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். அவன் எழுப்புதலின் காலத்துல மிக முக்கியமான மையமா இருக்க போகிறது என்னன்னா பரிசுத்தமாக்குதல். அல்லேலூயா. இன்னைக்கு சபை கரைபட்டு நிற்கிறது. சபைக்குள்ளே தேவன் விரும்பாத சடங்காச்சாரங்கள், தேவன் விரும்பாத கரைபடுதல் சபைக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் எழுப்புதலுடைய காலம் வருகிற போது சபை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிறைந்து சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள தேவன் பரிசுத்தமாக்குதலை கொண்டு வருவார். சபை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறும். சபை சுத்திகரிக்கப்பட்டவருடைய கூட்டம். ஆமென். சபைக்குள்ள எந்த பாவிக்கும் இடம் இல்லை. சபைக்கு வெளியே எந்த பரிசுத்தவானும் இல்லை. இந்த வார்த்தைகளை என்னோடு கூட செல்லுங்கள். சபைக்கு வெளியே பரிசுத்தவான் இல்லை, சபைக்கு உள்ள பாவி இல்லை. என்ன
என்ன அர்த்தம்னா சபை பரிசுத்தவான்களால் நிறையப்பட்ட ஒரு கூட்டமே கத்தோலிக்க சபை. ஆமென். சபையினுடைய அலங்காரமே என்னன்னா பரிசுத்தம். ஆண்டவர் மற்ற எல்லாரை விட எதிலே தனித்தவராக இருக்கிறார் என்றால் பரிசுத்தத்திலே. அவர் தன்னை பார்த்து சொல்லுகிறாரு, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உலகத்திலே எந்த மத தலைவனும் எந்த விதமான மனிதனும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எவனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராகவே ஜீவித்தவர். என் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்றாரு, பிசாசு என்னிடத்துல வர்றான், ஆனால் அவனுடைய பொருள் ஒன்றும் என்னிடத்திலே. பிலாத்து சொல்றார், பிலாத்து சொல்றான், அவரை குற்றப்படுத்தும்படி நின்ற பிலாத்து சொல்றான், இந்த மனிதனிடத்திலே ஒரு குற்றத்தை நான் என்ன பண்ணல. ஏரோது இருப்பதே மிக கேவலமான ஒருவன். அவனிடத்திலே இயேசு போன பொழுது ஏரோது சொல்றான், இவரிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பிலாத்துவின் மனைவி சொல்லுகிறார், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். இயேசுவின் காலத்திலே ஒருவனும் விரல் நீட்டி இவருக்குள்ளே இந்த பாவம் இருக்கிறது சொல்ல முடியவில்லை.